தானே. ஏன்னா நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சாதிச்சுட்டு போகணும். அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது. நரிக்கதை 1ஆம் கிளாஸில் இருக்கக்கூடிய நரிக்கதையை சொல்லக்கூடிய காரணமே அதான். நரி திராட்சை தோட்டத்துக்கு போச்சு. எம்பி பார்த்தது. வாயில் திராட்சை எட்டலை, ரொம்ப உயரத்தில் இருந்தது. உடனே அது சிரிச்சு இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போயிடுது. தித்திக்குமா புளிக்குமாங்கிறது சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் சொல்ல முடியும். அதுக்கு எட்டவே இல்லை, சாப்பிடவே இல்லை. இருந்தாலும் அது சொல்லிட்டு இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுது. இந்த நரிக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட மனுஷாளுக்கு தெரியல. அது எப்படி அவள் அந்த மாதிரிலாம் சொல்லுவா? இந்த பொண்ணை பார்த்தவாக இப்படி தான், எதுவும் சரியாக தோதா சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு அவளை பிடிச்சின்னு தொங்கணும். சீச்சி இந்த பழம் புளிக்கணும் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு மனசில்லாத மனுஷா. அது அங்கே மட்டும் இல்லை, அந்த மனசில் ஒரு பெரிய குப்பையாக ஏற்றிப்பா. இந்த குப்பையை கொண்டு எல்லா குரூப்லேயும் கொட்டுவா. ஒரு நரி சொல்லித்தான் தான் வேலை அறந்து போயிடுது. அது என்ன பண்ணா, வால் இல்லாத நரி தான் அழகான நரின்னு சொல்லித்தான். இப்போ எல்லா நரியும் வாழை வெட்டின்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷா ஒரு கம்ப்ளைண்ட்டை சுட்பா. ஆமாம் சரிதான் அப்படின்னு அத்தனை பேரும் ஒன்று கூட்டிட்டு வரல. எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்லுவோம், கையாலாகத்தான். ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கோம். நம்ம நீங்கள் தேடி போகாதீங்க. 10 வருஷம் தேடுறேன்னு வா, 4 வருஷம் தேடுறேன்னு வா, 5 வருஷமாக தேடுறேன் அப்படின்னு வா. எப்படி தேடுறேன்னு கேட்குறோம். பொண்ணாத்தினுடைய டீட்டெயில் வரும், அவள்கிட்ட பேசுவோம். ஜாதகம் பொருந்தலைன்றா, சம்பாத்தியம் போராதுங்கிறார், என்னென்னவோ காரணங்கள் சொல்லி வேண்டான்னு சொல்கிறான். 4 வருஷமாக எப்படியே கேட்டுருக்கா. நான் சொல்கிறேன்னு, ஒரு ஊருக்கு போகிறோம், இந்த வழி தான் அந்த ஊர் வரும் அப்படின்னு சொல்கிறா. அந்த ஊரில் போயின்ட்டுருக்கோம். அந்த ஊர் வரலை, என்ன செய்வோம்? வழியை மாற்றணுமா இல்லையா? அப்போ நான் 4 வருஷமாக அப்படியே தான் இருப்பேன், ஒரே மாதிரி தான். 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுன்னா ஸோ மாற்றுங்கோ. நீங்கள் தேடி போகாதீங்கோ, உங்களை தேடி வரா மாதிரி பண்ணுங்கோ. கிட்டத்தட்ட 20 வழிமுறைகள் சொல்லி கொடுப்போம். வாங்கும். அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கணும். உங்களுக்கு விருப்பம் இல்லை நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? 10 பைசா செலவு பண்ண வேண்டாம். பரிகாரம் எதாவது செய்கிறல, செஞ்சால் அதுக்கு பலன் இருக்கணுமோ இல்லையோ? என்ன பலன் கிடைச்சது? என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேல? சொல்லுங்க. நீங்கள் தான் உங்கள் மனசு தொட்டு சொல்லுங்க, யாருக்காகவும் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு கார்த்தால் எனக்கு பேதி ஆறுது அப்படின்னா ராத்திரி என்ன சாப்பிட்டேன்னு யோசிப்பேன் இல்லையா? ராத்திரி எது நமக்கு சாப்பிட்டது ஒத்துக்காமல் போயிடுதுன்னு யோசிப்போம். இதுதான் ஆராய்ச்சி. அப்போது நமக்கு தோணும், ஓ இது சாப்பிட்டுட்டோமா, அதுதான் நமக்கு ஒத்துக்கலையோ, சரிப்பா ஒரு டம்ளர் தயிரை குடிப்போம், மோரை குடிப்போம், லஸ்ஸியை குடிப்போம், ஏதாவது மாத்திரை கித்திரை போட்டுப்போம். அந்த நோயை தூக்கி எறிந்து விட்டோம். மனசு அது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆக்கிடுது. அப்போ உடம்புலே இயற்கையாக இருக்கக்கூடிய எதிர்ப்பு தன்மைகள் அது தானாக வந்துடும், பேதி நின்று போயிடும். இதுக்காக பெருசாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டியதில்லை. ஆனால் பேதியாகிறது, என் உடம்புல இருக்க தண்ணியெல்லாம் வற்றி போயிடும், நான் ரொம்ப மோசமாகிடுவேன், நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நல்லா நடந்தால் கூட உங்கள் கால் எங்கேயோ இடரும். ஏன்னா தடிக்கு விழ போகிறேன்னு நினச்சிட்டே நடந்தால் அப்படி தான் நடக்கும். எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கிற பையன், யூரோப்பில் இருக்கிற பையன் குறையிறதுன்னும் போது எல்லோரும் என்ன சொல்லுவா? உங்கள் அம்மா நினச்சிக்கிறா, உங்கள் அப்பா நினச்சிக்கிறான்னு தானே சொல்லுவா. நிஜம்தானே? இது வழக்கமாக வருது இல்லையா?
குக்கிராமத்தில் இருக்க இந்தியாவில் ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய அம்மா நினச்சிக்கிறது அமெரிக்காலேயோ இல்லை யூரோப்லேயோ இருக்கிற பையனுக்கு பொறையறதுன்னு போது நீங்கள் நம்புறே இல்லையா? ஃப்ளைட்டில் போனாலே 12 மணி நேரம் ஆகுது. அவங்க நினச்சிக்கிற நினைப்பு அவ்வளோ வேகமாக போயிடுது. நம்பரே இல்லையா? அப்போ உங்கள் மருமகளை ஏன் நீங்கள் கூப்பிடல? உங்கள் மருமகளை கூப்பிட்டா வர வேண்டியதானவ? நீங்கள் தேடி போகாதீங்க, வர வைங்கோ. ஒரு பையனுக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்தாச்சு, பகவான் முடிச்சு போட்டார், முடியாதுன்னா சொல்ல முடியாது. அப்புறம் ஏன் காலகாலத்தில் நடக்கலை? விதி. அதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த வரம், கர்மா. செஞ்ச செயல் எங்கே போகும்? அனுபவிச்சு தான் ஆகணும். கர்மாவை அனுபவிக்காமல் தள்ள முடியாது. அந்த கர்மாவை எளிமையாக தூக்கி எறிஞ்சிடலாம், அது மட்டும் செய்யலாம். எளிமையாக அந்த கர்மா நான் அனுபவிச்சேனா அப்படின்னு எனக்கு தெரியாமையே நகர்த்தி விடலாம். நான் பல உதாரணங்கள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நல்லா புரிகிற மாதிரி சொல்லக்கூடியது, பிச்சை எடுக்கணும்னு ஒரு கர்மா. நல்லா சட்டை எல்லாத்தையும் கிழிஞ்சிட்டு அழுக்கடைஞ்சி மரியாதை கெட்டு மனசு நொந்து ஐயா சாமின்னு கேட்கறது ஒரு பிச்சை. அந்த பிச்சை எடுத்து அந்த கர்மா போகணும் அப்படின்னு இருக்கு. இன்னொரு பிச்சை என்ன தெரியுமா? சனிக்கிழமைகளை டக்குன்னு ஒரு சொம்பு எடுத்து இந்த மேலே ஒரு மஞ்சள் துணியை போட்டு பெருமாளுக்கு பிச்சைன்னு சொல்லி ரோட்லேயும் அது இது உருண்டு விரண்டு பிச்சை எடுத்துன்னு போய் அதை பெருமாளுக்கு காணிக்கையாக கொடுத்துட்டு வர பாருங்க, அதுவும் ஒரு பிச்சை. அப்படி செய்கிறதுனாலையும் போயிடும். இதை விட இன்னொன்று இருக்குது பாருங்க, ஆற்றுலேயே நம்ம வாங்குகிற பிச்சை. யார் ஒருத்தர் நன்னா உட்காந்து இலைய போட்டு அவள் பரிமாறணும். பரிமாறுறவா ரொம்ப அம்மாவுக்கு ஈக்குவல் வருமா? தான் புள்ள இன்னும் 2 வாய் ஜாஸ்தியாக சாப்பிடக்கூடாது, மனசு நிறைஞ்சி சமையலை பண்ணுவா, மனசு நிறைஞ்சி பரிமாறுவா. சில ஆத்துக்காரிகளும் சொல்லு, அம்மாவும் சரி, இவெல்லாம் அவளை மனசு நிறைஞ்சி கொடுப்பா. அதுலேயே நன்னா உடம்பு நன்னா தேறி வரும். ஆக அந்த மாதிரி பரிமாறு உட்கார வச்சு அழகாக அவளுக்கு பரிமாறி சாப்பிட்றது தான் சாப்பாடு. தட்டை எடுத்துட்டு, ஏன்னா கொஞ்சம் இங்கே கிச்சனில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னா தட்டை தூக்கின்னு போகிறோம். ஆத்துக்காரிங்க தோசையை பார்த்து அப்படி போடுறான். தட்டை எடுத்துன்னு வந்து அப்படியே நின்றுட்டு, இதுவும் பிச்சை தான். ஆக நான் பிச்சை எடுத்தேனா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் தான் பார்க்கணும். உங்கள் காலத்தில் எத்தனை தடவை நீங்கள் தட்டை தூக்கின்னு போய் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஆக உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மா, பிச்சை எடுக்கணும்னு கர்மா உங்களுக்கு தெரியாமையே முடிஞ்சு போயிடுது. ஆத்துக்குள்ளேயே முடிஞ்சு போய் யாரும் பார்க்கல. அதான் நல்ல கர்மாவாக ஆக்கிட்டோம். கெட்ட கர்மாவாக இருந்திருந்தா ஊர் ஜன எல்லாம் பார்க்க மோசமாக அனுபவிச்சிருப்போம். முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த கர்மா போயிடுது. அப்படி தான் நமக்குன்னு இருக்கக்கூடிய கர்மாவை விலக்கி அதுலேருந்து வெளியே வந்து மானிடா கேள் அப்படின்னு சொல்லி போகர் சித்தர் சொல்கிறார். 40 வயசில் தான் உன் கர்மாலாம் போகும்னு உட்காராத, 20-25 வயசுலேயே செய்ய வேண்டியதை செய்து அதிலிருந்து வெளியே வந்து நன்றாக சிறப்பாக வாழ்ந்து விடு. அவ்வளோதான். ஆக கூப்பிடுங்க, உங்கள் மருமகளை கூப்பிடுங்க. என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? உங்கள் மருமகளை கூப்பிடணுன்னு இன்னாருக்கு இன்னார் முடிச்சு போட்டாச்சு. அதுலேயும் பிரச்சனை இருக்குது. கர்மா இருக்கு, அவளை ஒன்றும் சேர விடலை, இன்னும் நேரம் இருக்குது அப்படின்னு இழுக்கிறது. 1 கல் செவரா, 2 கல் செவரா, 5 கல் செவரா, 10 கல் செவரா தெரியல. அது எப்படி இடிக்க போகிறோம்? 1 கல் செவர்னா ஒரு இடி இடிச்சா எடுத்து விழுந்துடும், தெரியல. ஆக நான் கூப்பிடுறது கூட மருமகளுக்கு போய் சேர மாட்டேங்கிறது. அவன் சீக்கிரம் வர மாட்டேங்கிறான். என்ன பண்ணலாம்? சித்தர் சொல்றார், மருமகளுக்கு எப்போ பையனுக்கு கல்யாணம் ஆகலையோ இட்ஸ் த பெட்டர் ஆஃப். மருமகளும் பாதியாச்சு. அந்த கர்மாவும் அவர் 2 பேருக்கும் அனுபவிக்கிறதா தானே இருக்கும். ஆக ஒருத்தர் அனுபவிச்சா மட்டும் போயிடுமா? 2 பேரும் சேர்ந்து அனுபவிக்கிறேன். அதனால தான் பக்கத்தில் வர மாட்டேங்கிறா, பேச மாட்டேங்கிறா, நிச்சயமாக மாட்டேங்கிறது. சரி, நான் கூப்பிடுறது மருமகளுக்கு தான் போகல, ஏன்னா அது கர்மா இருக்குது. ஆனால் மருமகளை பெற்றவர்கள் இருப்பாளே, அவளுக்கு போய் சேருமே.
மருமகளோட கூட பிறந்தவர்கள் இருப்பாங்களே, அவளுக்கு என்ன கர்மா, அவளுக்கு போய் சேருமே. மருமகளின் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள்லாம் இருப்பாளே, அவளுக்கு என்ன கர்மா, அவளுக்கு போய் சேருமே. அவளை கூட்டு நான் மாற்ற வந்துட மாட்டாளா, நிச்சயம் பண்ண மாட்டாளா, கல்யாணம் ஆகாதா? விதியை மதியால், மதிங்கிறது இந்த புத்தி இல்லைங்க, சந்திரன். அதுக்கு இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்லணும். ஏன் சந்திரனை நம்ம ஏன் மதின்னு சொல்லிட்டோம்? சித்தர் அதுக்கு அழகான விளக்கங்கள்லாம் யோசிங்க. நம்ம இன்னொருத்தர் மேலே வாரி கொட்டுறதுனால நமக்கு என்ன பயன்? திரும்பி நம்ம கிட்ட தான் வரும். எதை நீ தூக்கி எறிகிறாயோ அது திரும்பவும் உன்னிடம் வரும். இதை நல்லது தூக்கி போடுவோமே, வரட்டுமே. 4 பேருக்கு நான் வாழ்த்து சொல்றேனே, சீக்கிரம் நல்ல நீடுடி வாழணும், திருமண வாழ்க்கை சீக்கிரம் அமையணும், நன்னா இருக்கணும். நீங்க இப்ப இந்த வார்த்தை போயிட்டு திரும்பி வரணும் இல்லையா? இப்ப எனக்கு அந்த வார்த்தை வருது, திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க எனக்கு கல்யாணம் ஆகும், மனைவி குழந்தைகளோட நான் சௌக்கியமா வாழ போறேன். அதுக்கு நீங்க இன்னைக்கு என்ன சேமிச்சு வச்சீங்க, என்ன கொடுத்தீங்க? வாழ்த்துக்களை கொடுங்க, நன்றிகளை சொல்லுங்க. காசா பணமா வாரி கொடுங்க. கல்யாணம் கேள்விப்பட்டுட்டா உடனே நீடோடி வாழ்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. கொடுங்க, காசா பணமா. கொடுத்ததெல்லாம் திரும்பி வரும் இல்லையா? எப்படி வரும்? நமக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை உருவாக்கி வந்து கொட்டும். கொடுத்த அத்தனையும் வரும். நம்ம கொடுக்கவே இல்லையே. கல்யாணம் எடுத்துன்னு போட்டா வாழ்த்தா கொடுக்குறீங்க? காசா பணமா? கொடுத்தாதான் என்ன, எப்படி கொடுத்துருவேன்? ஆனால் குத்தம் குறை மட்டும் நிறைய சொல்லிகிட்டே இருப்பேன். அது சரியில்லை, இது சரியில்லை, அவா சரியில்லை, இது சரியில்லை. இந்த விரல் இருக்கே, நிறுத்திக்கோங்க, வேண்டாமே. யாரை பற்றி என்ன சொல்லி எனக்கு என்ன ஆக போகிறது? எனக்கு என்ன ஆகணும்? அதுக்கு என்ன வழி? ஆராய்ச்சி பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. யார் ஒருத்தர் ஒரு பரிகாரம் கொடுத்தா அந்த பரிகாரத்தில் எனக்கு என்ன கிடைச்சதுன்னு நீங்கள் யோசிங்க. கிடைச்சது சரியாக இருந்தால் பிடிச்சிக்கோங்க, அந்த கடிகாரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, திரும்பி திரும்பி பண்ணுங்க, நீங்களும் பண்ணுங்க, மற்றவாளுக்கும் கொடுங்க. நான் குறை சொல்லிகிட்டே இருப்பேன். வாட்ஸ்அப்பில் அந்த குரூப்பில், கல்யாணத்துக்கான குரூப்பில் ப்ரொஃபைல் எல்லாம் போடுங்க, அதை பார்த்துட்டு அவள்கிட்ட பேசலாம். இல்லை அவள் பார்த்துட்டு நம்மக்கிட்ட பேசுவா. நான் சண்டை போடுறதுக்கு தான் நான் வாட்ஸ்அப்புக்குள்ளே வரேன். அவா சரியில்லை, இவா சரியில்லை, இவா சொல்லுவா அவால, அவா சொல்லுவா இவா, விரல் சுட்டி காட்டிகிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் சந்தோஷமாக இருக்க, எல்லாரும் நன்னா இருக்கா, எல்லாருக்கும் சீக்கிரமாக கல்யாணம் ஆகுது பாருங்கோ, அவளுக்கு நன்னா இருக்கா, அவள் ரொம்ப நன்னா இருக்கட்டும், இந்த மாதிரியான வார்த்தைகள் யாராவது எங்கேயாவது அந்த வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்கல, டிஸ்கஸ் பண்ணியிருக்கல, அந்த கல்யாணத்தை அவள் ரொம்ப நன்னா இருக்கா. நான் போய் அந்த பொண்ணுகிட்ட நான் பேசினேன், அவள் ரொம்ப நன்னா பேசினா, அவளை வாழ்த்திட்டு வந்தேன். எனக்கு தான் கொடுப்புன்னு இல்லை, உங்கள் பொண்ணை மருமகளாக அமைச்சிக்கிறதுக்கு எனக்கு கொடுப்புன்னு இல்லை. அவள் சிறு சிறப்பமாக நன்னா இருக்கட்டுமே. 2 வார்த்தை சொல்ல முடிஞ்சிங்களா? சொன்னீங்களா? என்றைக்கா சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் உங்களை கேட்டுக்கோங்க, என்னெல்லாம் கேட்காதீங்க. நான்லாம் வெளியே கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி டிமாண்ட் நிறைய இருக்குது. ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல் போட்டோன்னா ஆயிரக்கணக்கான ஃபோனு அவளுக்கு போகிறது. சாப்பிட கூட விட மாட்டாள், தூக்கமான நேரத்தில் கூட ஃபோன் பண்ணுவாள். அவள் திரும்பி ப்ரொஃபைலே போட மாட்டாள். வேண்டாம்ப்பா, இத்தனை ஃபோன் வருது, ஃபோன் எல்லாம் நின்று போனதுக்கப்புறம் திரும்பி போட்டுக்கலாம். சரி, இப்போது இத்தனை ஃபோன் அவளுக்கு போகிறது. அதனால் அவள் என்ன நினைக்கிறா, ஓ நமக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது, சரி 1 லட்சம் வேணும்னு கேட்டது நம்ம 2 லட்சம் வேணும்னு கேட்டால் என்ன? என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வரக்கூடிய சம்பளம் 2 லட்சம் இருக்கணும், மாதத்துக்கு 2 லட்சம். சரி, இப்படியே 2 லட்சம் 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகலை. என்ன பண்ணுவா? இறங்கி வருவா. 1 லட்சம் இல்லைப்பா, ஒரு 80,000 சம்பாதிச்சா கூட போகிறோம். அப்படி இறங்கி வரும்போது உங்ககிட்ட பேசுறதுக்கு மூஞ்சி இருக்கா? நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்தேன்? குத்தம் குறை சீ அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இப்போ எப்படி அவள் உங்களை தேடி வருவா? நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தாலும், எங்காத்துக்கு மருமகளாக வரத்துக்கு நாங்கள் கொடுப்பல, அவள் எங்கே இருந்தாலும் நல்லா நீடோடியே வாழட்டும் சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு ஓடோடி வந்திருப்பா.
உங்காத்துக்கு வந்திருப்பா, பரவாயில்ல, உங்கள் பையன் 60,000 தான் சம்பாதிக்க, பரவாயில்ல, நல்ல மனசு உங்களுக்கு. இந்த மாதிரி இடத்துல என் பொண்ணு வாக்கப்பட்டான்னா நன்னா இருப்பா. கல்யாணம் 1000 காலத்து பயிர், சும்மா பேக் டு பெவிலியன் இல்லை, 6 மாதத்துலேயும் 3 மாதத்துலேயும் பேக் டு பெவிலியன் இல்லை, மனுஷா தான் வேணும். பணம் காசு கேட்கலாம் இல்லையா? உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வரணுமா இல்லையா? வாங்க, வழியை மாற்றுங்க, தேடக்கூடிய வழிகளை மாற்றுங்க. ஒரே வழியில் போகாதீங்க, நீங்கள் தேடி போகாதீங்க, உங்கள் தேடி வரா மாதிரி பண்ணுங்க. ஒரு பையனுக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்தாச்சு, ஒரு பொண்ணுக்குன்னு ஒரு பையன் பிறந்தாச்சு. உலகத்தில் எந்த மூலையிலையும் இருக்காவா, அவள் உங்களை நெருங்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை நெருங்கி வந்து சரியானவர்கள் வந்து விட்டால் அவர்கள் பேசுவது உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் பேசுவது அவர்களுக்கு பிடிக்கும், நிச்சயமாகிவிடும். மற்றதெல்லாம் விட்டது தொட்டது. சீச்சி, இந்த பழம் புளிக்கும், நரிக்கு மட்டும் இல்லைங்க, மனுஷாலுக்கும் அவசியம். அடுத்தது என்ன? முன்னேறுங்கள், முயற்சி எடுங்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதற்கான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கோங்க. நான் காசாக பணமாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட 20 வகையான வழிமுறைகள், ரொம்ப எளிமையான, ஒரு பைசா செலவு கிடையாது. செய்யுங்களேன், உங்கள் கையில் தான் இருக்கு. நன்றி. கோபாலகிருஷ்ணன், நியூ டெல்லி மாங்கலி. நிச்சயம் வெற்றி உண்டு. 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே கல்யாணம் ஆகணும். அப்போ நீங்கள் அந்த 24 வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போவும் நாங்கள் பகவான்கிட்ட வேண்டிக்கிறோம், சீக்கிரம் வாழ்க்கை ஒரு வாய்ப்புகளை கொடுப்போம். பிரார்த்தனை, எங்களுடைய பிரார்த்தனைகள்னால நிறைய பேர் பலன் பெற்றிருக்கான்னு அவாலே சொல்கிறேன். நாங்கள் கொடுத்த வழிமுறைகள் எல்லா இடங்களுக்கும், எல்லா காலங்களுக்கும், எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். -30 டிகிரி 40 டிகிரி இருக்கக்கூடிய அமெரிக்கா, யூரோப் போன்ற நாடுகளுக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்கள். ஆற்றுலேயே பண்ண இன்டோர். வாங்க, தெரிஞ்சுக்கோங்க. காசா பணமாக சொல்லுங்க, மனசு தான். 4.5 லட்சம் இதயங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட இதுதான் வேணும். ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, 4.5 லட்சம். கல்யாணம் ஆனாலும் விட மாட்டோம் சார். உங்களுடைய விஷயங்கள்லாம் ஒவ்வொரு சித்திரனின் அந்த ஜாலங்களை எல்லாம் நாங்களும் தெரிந்து கொள்கிறோம். என் பையனுடைய வாழ்வாக இருந்தால் இருக்கட்டும், என் பேரன் பேத்திகளுடைய எதிர்காலமாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் நான் பயன்படுத்தக்கூடிய வகையில், நல்ல பலன் தரக்கூடிய வகையில் நான் கண்கூட பார்த்ததுனால நான் உங்களை தொடர்வேன். 4 லட்சம் பேர் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணமே அதான். நான் யாரையும் வர சொல்லவே இல்லை. நீங்கள் திட்டினாலும் நீங்கள் வாழ்த்தினாலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணன்ட்டே சொல்லுவேன், திட்டு நிறைய வருதோ புகழ் நிறைய வருதோ அது உன்னுடைய செயல்பா. என்ன கோபிச்சிக்காத, என்னை நல்ல வழி காட்டி வழி நடத்த, அவ்வளோதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. அவ்வளோதான். இந்த சேவையில் உங்களுக்கு உங்களால் ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணுங்கள். நிறைய வழிகள் இருக்கு. நான் ஸ்ரீரங்கம் போயிருந்தேன். அங்கே ஒரு பெரியவர் பேசிகிட்டு இருந்தார் ஒருத்தர். இன்றைக்கி அந்த கோயிலில் அன்னதானம் போடுறார். ஒரு வேளை அதுக்காக தான் வேக வேகமாக போயிட்டு இருக்கார். ரொம்ப தூரம் இருக்கா கோயில். அவர் வேக வேகமாக நடந்துட்டு இருந்தார். வயசானவர். எத்தனை வயசான பேரண்ட்ஸ் தான் பேரன் பேத்திகளுக்கு கிளுகிழுப்பை வாங்கி கொடுக்க கூட பைசா இல்லை. ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்போ தான் நாங்கள் ஒரு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வயசானவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன்னு. நான் மாதம் ஒரு 3000 4000 தரேனே. தாத்துக்கு போய் பேசுங்களேன். அங்கே பொண்ணுகள் இருப்பா கல்யாணத்துக்கு, பையன்கள் இருப்பா கல்யாணத்துக்கு, சேர்த்து விடுங்களேன். எனக்கு நேரம் இல்லை, எல்லா இடத்துலையும் அலையிறதுக்கு நேரம் இல்லை. உங்களை ஒரு அட்மினாக போடுறேன்னு, உங்களை ஒரு என்ஜிஓவாக என்னால் அப்பாயிண்ட் பண்ண முடியும். நான் பண்ணுறேன்னு செய்யுங்க. உங்களுக்கும் ஒரு வருமானம் இருக்கும். நல்லா சாப்பிடலாம், நிம்மதியாக சாப்பிடலாம். வயசான காலங்களில் யார் கையும் நம்பின்னு இருக்க வேண்டாம். செஞ்சிட்ருக்கோங்க, முடிஞ்சது செய்கிறோம். நிறைய பேருக்கு வழிகாட்டுதல் செஞ்சுருக்கோம். காசா பணமாக சொல்லுவோம். ஆக செய்யக்கூடிய வேலையில் நம்மளுடைய திறமைகள் வீணாகக்கூடாது. பலர் என்ன செய்கிறான்னா மற்றவாளுடைய வேலையை செஞ்சு தான் சம்பாதிக்கிறாங்க. அவளுக்கு எடுத்து சொல்கிறோம்.
உன்னுடைய வேலை, உன்னுடைய எதிர்காலம், உன்னுடைய உயர்வுக்காக என்ன நீ வேலை செஞ்ச? நீ அவங்களுடைய வேலையை செஞ்சு சம்பாத்தியம் வாங்குறது அப்படியே போகிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், ராத்திரி வரோம், சாப்பிட்டு படுத்து தூங்க, திரும்பி சம்பாதிக்கிறோம். என்ன உபயோகம்? உங்களை உயர்த்திக்கொள்ள நீங்கள் என்ன செஞ்சீங்க? லைஃப் ஓரியன்ட் எஜுகேஷன், வாழ்க்கை கல்வி, அதையும் இலவசமாக தான் தரும். நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் எல்லாருக்கும். ஒரு சம்பளம் வாங்காதீங்க, 2வது சம்பளம் வாங்குங்க, 3வது சம்பளம் வாங்குங்க, 4வது சம்பளம் பைப்பை திறந்தால் தண்ணி கொட்டணும். அதுபோல் பைப் லைன், என்னால் வேலை செய்ய முடியாத பொழுது, என் கால்கள் கைகளுக்கு தெம்பு இல்லாத போது நான் குழாவை திறந்தால் எனக்கு தேவையான பணம் கொட்ட வேண்டும். அதுதான் 4வது சம்பளம். இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வாங்க, வாழ்க்கை கல்வி, லைஃப் ஓரியன்ட் எஜுகேஷன். நம்ம வாழ்க்கைங்க, நம்ம வாழ்க்கையில் நாம் நல்ல நிலையில் இருக்கணும். அதற்கு நாம் எதை தான் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். கோபாலகிருஷ்ணன், நியூடெல்லி மாங்கல்யம் சேரிட்டியிலிருந்து.